ఏమి సమాచారం? ఇవరు என் பையன் சாமி. கும்பிடுறேன் சாமி. ஜாட ஒட்டலையே. அவர் என் புருஷன் சாமி. ஒட்டுது ஒட்டுது. என் பையனுக்கு 35 வயசு ஆகுது சாமி. இன்னும் விரல் சூப்பரானா? இல்ல சாமி, கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறோம், பொண்ணு கிடைக்கல சாமி. பொண்ணு டோன்ட் வரி. ரேப்பு மார்னிங் 7 மணிக்கு கடற்கரை முருகன் கோயிலுக்கு వెళ్ళు. అక్కడ ఈ అబ్బాయికు రెడ్ కలర్ షర్టు రెడ్ కలర్ వేటి కుడుతూ ప్రగారతులో నడకవుడు ఎదురులో పచ్చ జాకెట్ లో పచ్చ సారీలో ఒక అమ్మాయి వచ్చింది. ఆ అమ్మాయికి ఈ అబ్బాయి కళ్యాణం మణికుడు అవదా మరుముగా వెళ్ళు గో. ரொம்ப நன்றி சாமி. இந்தாங்க சாமி காணிக்க. ஹவ் மச்லு? 100 ரூபாய். பனியன் உள்ள எவ்வளவு? 1000 ரூபாய். పెట్టు. నెక్స్ట్. வணக்கம் சாமி. ஏமி சமாச்சாரம்? சாமி, என் பொண்ணுக்கு 30 வயசு ஆகுது. ரொம்ப அடி வாங்கியிருக்குதே சாமி. கையில காயத்தை பார்த்தேன் சாமி. சைக்கிள்ல விழுந்து அடிபட்டது. அந்த அடியா? செப்பு சாமி. போகாத இடம் இல்ல, தேடாத வரணும் இல்ல. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது சாமி. கல்யாணம்? రేపు మార్నింగ్ 7 మணிக்கு கடற்கரை முருகன் கோயிலுக்கு వెళ్ళు. అక్కడ ఈ అమ్మాయికి పచ్చ కలర్ జాకెట్ పచ్చ కలర్ సారీ కుడుతూ సొట్టో ననే ఉట్టు ప్రగారత్ల నడకవుడు ఎదురులో రెడ్ షర్ట్లు రెడ్ వేటీలో ఒక అబ్బాయి వచ్చింది. 2 பேருக்கு కనెక్షన్ కుడు అవందా ఉనకు మరుమగ వెళ్ళు సామే. கடற்கரை முருகா, ரெட்டி ஓடி பவரே பவர். ரொம்ப நாளா என் பொண்ணு கல்யாணம் ஆகாம இருந்தது. ரெட்டி போய் பார்த்தோம். அவர் சொன்ன மாதிரியே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சாச்சு. இனிமே ரெட்டி தான் எங்களோட குலதெய்வம். ரெட்டி காரு. ரொட்டி கடையில இருந்து கட்டிங் கடை வரைக்கும் அத்தனை பேருக்கும் இந்த ரெட்டிய తెలుసు. ரெட்டி గారు, என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். చెప్పు. சரியான வரன் இன்னும் அமையல. அதா கதா போட்டோ ఉందా? என்ன இது అబద్ధం? ఈ పుట్టినవాడుకు అండర్లో జట్టి కూడా లేదు. இந்த குழந்தைக்கு கல்யாணமா? இன்சல்ட். சாமி மன்னிச்சுங்க சாமி. 6 மாசம் குழந்தை போட்டோ கொடுத்துருக்க. இப்ப எடுத்த போட்டோ கொடுறீ. இப்படி எடுத்த போட்டோ. இது ஜித்தன். அட்ரஸ் ఎక్కడ? பேக்ல. ஏன் பேக்ல? இங்கல சாமி, அங்க. ఓ ఫోటో బ్యాక్లో. రైట్. నెక్స్ట్ వీక్ రండి. మరుమగ యారుని నేనే చెప్తాను. சாமி காணிக்கை నాకు కాணிக்கை. ఇది మరి చిన్న హెల్ప్కు నేను చార్జ్ చేయలేదు. அப்ப அந்த பணம் పణం డబ్బు దుర్దేవతలకు టిప్స్ మారి கொடுத்துருவே. మీరు రండి. నెక్స్ట్ వీక్ రండి. ஒரேய், என்னடா நோட்டு கட்ட சீட்டு கட்டு மாதிரி பிரிச்சு வச்சிருக்க? பேங்க் கட்டல, அதான் சரியா இருக்கலன்னு எண்ணி பாக்குறேன். சரியா இருக்கா? நீ எண்ணுனாதான் அது குறையும்டா. இந்த போட்டோவை பாத்தியா? இந்த ஜித்தன் ஏகப்பட்ட குதிரைகளை அட்ட டைம்ல ஓட்டுற மாதிரி இருக்கான். இப்ப எந்த குதிரையை எங்க ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. பின்னாடி பாத்தியா அவன் அட்ரஸ் இருக்குது. போய் அவனுடைய ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வா. நாளையில இருந்து பிலிம் காட்டியே சம்பாதிக்கலாம். ஏன் சார் வண்டியை ஓரமா நிப்பாட்டினா தானே மத்தவங்க எல்லாம் பார்க் பண்ண முடியும்? என்ன சொன்னா? வண்டியை பார்க் பண்ணோம், கொஞ்சம் வழி விடுங்க சார். வழி விட மாட்டான். என்ன பண்ண போற? என்ன சார் இப்ப நான் என்ன கேட்டேன்? சண்டை போடுற மாதிரி பேசுறீங்க. சண்டை வேற போடணுமா? போட்டுருவோம் சார். நான் சண்டை போட வரல சார், என் பைக்கை பார்க் பண்ணணும். அந்த சிரமம் உனக்கு வேண்டாம். வண்டியை நான் பார்க் பண்ண. கொஞ்சம் பொறுமையா சார். பிரச்சனை பெருசுபடுத்தாதீங்க சார். ரவி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்க சொன்னது தப்பா? கொஞ்சம் பொறுமையா. ஏய் பாத்தியா, ரொம்ப பேசுறான்டா. வண்டியை பார்க் பண்ணதா சரிப்படும். இல்ல பாஸ், நாங்களே பார்க் பண்ணிடுறோம் பாஸ். மச்சானே வாடா போலாம். வாடா. டேய், இவனுங்க ரவுடி அசோகோட ஆளுங்கடா. இப்போ சிட்டில இருக்கிற பெரிய ரவுடிங்கெல்லாம் அவனும் ஒருத்தன். அவன் வீடு இருக்கிற தெருவில் தான் இப்போ என்னோட புது ரூமு. இப்போ ஒருத்தி உள்ளே போனான். அவனோட அக்கா மக. இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பியூட்டி பார்லர் தான் வாரத்துக்கு ஒரு தடவை சிவி சிங்காச்சுக்கு வருவாளாம். அவளுக்கு இவனுங்க பாடி கார்ட்ஸு. அவளை எவனாவது உத்து பார்த்தாலே போதும், என்ன பண்ணுவனுங்கன்னே தெரியாது. இது என்னடா அநியாயமா இருக்கு? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? டேய், சிட்டியில் இருக்கிற 1 கோடி பேரே கண்டுக்காம போறான். சரி அதை விட, நான் உன்னை எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன சொல்லு. உனக்கு வேலை கிடைச்சிச்சு. ஏய், எப்படி மச்சான் கண்டுபிடிச்ச? அதான் தெரியுதே. ஆமா மச்சான், என் ஆபீஸை காட்டுறதுக்கு தான் உன்னை வர சொன்னேன்.
ஆபீஸ்ல ஈவினிங் எனக்கு வேலை முடிஞ்ச உடனே இன்னைக்கு என் ரூம்ல புதுசா வேலை கிடைச்சதுக்கும் அட்டகாசமான ரூம் மாத்தினதுக்கும் ஒரு வெயிட் ட்ரீட் இருக்கு, வந்துரு. நல்ல வாசனை வருது. ஒரிஜினல் சரக்கு தான். டம்ளரை கழுவி வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு. பேசாம நானே போயிட்டு வந்துடலாம். அண்ணே சின்ன பாண்டி வந்துட்டான். ஏன்டா அவ்வளவு லேட்டு? பீக் ஹவர்ஸ் பஸ்ஸுக்கு மட்டும் இல்ல, ஒயின் ஷாப்புக்கும் தான். எவன் தான் குடிக்காம தூங்குறான்? 7 to 10 ஃபுல் ட்ரெஸ் தான். சொல்றத பார்த்தா நீ கூட குடிப்ப போல இருக்கு. சி, இந்த கிராமத்துல யார் குடிப்பா? டேய் யாரா இவன்? கீழே லாண்ட்ரி கடை இருக்குடா, அதுல வேலை செய்யற பையன். சரியான கட்டிங் பார்ட்டி. இப்பதான் இல்லைன்னா நான் சொன்னது இந்த கட்டிங் இல்லடா, எந்த வேலை சொன்னாலும் இவனுக்கு காசு வெட்டணும். அண்ணே ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஒன்றும் தேவையில்ல, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ம் Cheers.